வணக்கங்க. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு ஜூன் மாதம் 19ஆம் தேதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வராருங்க. இந்த வருஷம் ஜூன் மாதம் குரு பயிற்சி, ஜூலை மாதம் ராகு கேது பயிற்சி, நவம்பர் மாதம் சனி பயிற்சி அப்படின்னு 3 முக்கியமான பயிற்சிகள் இந்த வருஷம் ஜூனுக்கு அப்புறம் நடக்கிறதுங்க. ஸோ அதோட இம்பேக்ட் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதனால வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்த குரு சில முன்னேற்றங்களும் சில ஃபினான்ஷியல் குரோத் கொடுத்த முழுமையானது கொடுத்துருக்க மாட்டார். கொடுத்துருந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு வரல அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு நீங்கள் இருப்பீங்க. கெரியரில் சார் எதிர்பார்க்குறேன், தட் க்ரோத் ஹஸ் நாட் கம் அப்படின்னு இருந்து இப்போ 8ஆம் இடத்துக்கு குரு வரார். 8ஆம் இடத்துக்கு குருங்கிறது பொதுவாக விசேஷம் கிடையாது. ஆனால் தனுசு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு 8ஆம் இடத்துல உச்சனாக இருக்கிறதுனால பதவி உயர்வு, வருமானத்தில் முன்னேற்றம் நிச்சயம் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் விரயங்களும் மருத்துவ செலவினங்களும் வாகனத்தில் ட்ராவல் பண்ணும்போதும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். புதிய நண்பர்கள் வருவாங்க, அவங்களால நமக்கு கெட்ட பேர் அவமானம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஜூலை மாதம் நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி 10ஆம் இடத்துக்கு ராகு வர, அதனால் உத்தியோகம் ஆர் பிஸ்னஸில் இருந்த அன்சர்டனிட்டி அதெல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி ஒரு கண்ட்ரோல் உங்களோட கெரியர் அண்ட் பிஸ்னஸ் லைஃப்பில் வந்துடும். இருந்தாலும் ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் செலவினங்களை ஒரு தடவைக்கு பல தடவை அனலைஸ் பண்ணி செலவு பண்ணுங்கள். ஏன்னா கடன் அதிகமாகிடும். ஹெல்த் கண்டிஷன்ஸும் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கணும். இல்லற வாழ்க்கை, அதில் சனி பகவான் நவம்பர் மாதம் உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்க போகிறார். அதனால் வாக்குவாதங்கள், சின்ன விஷயங்கள் எல்லாமே பெரிய பூதாகரமாக ஆகக்கூடிய சூழல்கள் உருவாக்குவார். அதனால் தேவையில்லாத பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணுறது, நிதானத்தோடு தான் நம்ம அதை ஹேண்டில் பண்ண முடியும். இது எல்லாமே ஒரு தனுசு ராசிக்கு இருக்கக்கூடிய பொது பலன்கள். சரி, ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், அதை கேட்டுக்கோங்க. இந்த ராசிங்கிறது என்ன? இந்த 9 கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த 9 கிரகத்தோட மொத்த ஆதிக்கம் தான் நம்ம மேலே செலுத்தப்படுது. அதில் தான் நம்ம சந்தோஷப்படுறோம், கஷ்டமும் படுறோம். அதில் சந்திரன் ஒரு கிரகம் மேலே இருக்காரு பாருங்க. அந்த சந்திரன் அவரும் 12 ராசியில சுற்றிட்டே வருவார். நம்ம பிறந்துகிட்டே இருப்போம். அப்போது அந்த சந்திரன் தனுசு ராசிக்கு வந்தபோது நீங்கள் பிறந்திருக்கீங்க. அதனால் நீங்கள் சொல்கிறீங்க நான் தனுசு ராசி. அந்த தனுசு ராசிக்குள்ள 3 நட்சத்திரம் இருக்குது. மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம்னு இருக்குது. ஸோ இது 3த்துல ஏதாவது ஒன்றுத்துல நீங்கள் பிறந்திருப்பீங்க. நீங்கள் சொல்லுவீங்க, சார் நான் இந்த நட்சத்திரம் தனுசு ராசி எப்படி இருக்குது அப்படின்னு. வெறும் சந்திரனை மட்டுமே கணக்கில் எடுத்து பார்க்கக்கூடியது தான் இந்த ராசி பலன். அதில் தான் நீங்கள் இந்த டிவியில் பார்க்கக்கூடிய தினப்பலனாக இருக்கட்டும், வார பலனாக இருக்கட்டும், மாத பலன்களாக இருக்கட்டும், இது எல்லாமே சந்திரனை மட்டுமே கணக்கு வச்சு எடுத்து நீங்கள் பார்க்கறது. இப்போ இது வரைக்கும் நீங்கள் கேட்ட பலன்களுமே சந்திரனை வச்சு மட்டுமே தான். அப்போ மீதி 8 கிரகங்கள் இருக்கே, அதெல்லாம் சும்மாவாக இருக்கும். அது நம்ம ஆதிக்கத்தை செலுத்திட்டு தானே இருக்குது. சந்திரனோட பவர்ஃபுல்லான கிரகங்கள் எவ்வளோ இருக்குது, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது உங்கள் ஜாதகத்தை தான் பார்க்கணும். உங்கள் ஜாதகத்தில் நான் இந்த லக்னத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்னு இருக்கும். அந்த லக்னத்துக்கு ஒரு கிரகாதிபதியாக இருப்பார். உங்கள் தொழில் ஸ்தானத்தை கண்ட்ரோல் பண்ணுறது வேற ஒரு கிரகமாக இருக்கும். உங்கள் தனஸ்தானம், உங்கள் குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ணுறது இன்னொரு கிரகமாக இருக்கும். அவங்களோட நிலைமைலாம் எப்படி இருக்குது அப்படின்னு அந்த 9 கிரகமும் எங்கெங்கெல்லாம் அமைஞ்சிருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். இது சந்திரனை மட்டுமே வச்சு எடுக்கக்கூடிய விஷயங்கள். இது ஒரு 25-30% தான் ஒர்க் ஆகும். அப்போது உங்கள் ஜாதகத்துக்கான பலனை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? த்ரூ தி இன்டர்நெட் அப்படி தானே யோசிக்கிறீங்க. பை காட்ஸ் கிரேஸ் எங்களோட வெப்சைட் yourgoodtime.in, இந்த வெப்சைட்டுக்கு போக அதில் கிரியேட் எ ஃப்ரீ அக்கௌண்ட் ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அதை சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். உலகத்திலேயே முதல் முறையாக உங்களோட ஹாரோஸ்கோப்புக்கான பலன், பொது பலன்கள் கிடையாதுங்க, நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஹாரோஸ்கோப்புக்கான பலனை வீடியோவாக நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. வீடியோவாக ஃப்ரீயாக நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. நிறையா வீடியோஸ் வரும். பொறுமையாக எல்லாத்தையும் பாருங்கள். அதில் 2007
2008 அப்படின்னு 2013 வரைக்கும் உங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாமே வருங்க. இது எல்லாமே ஃப்ரீ. 2014 அதுக்கப்புறம் என் ஃபினான்ஷியல் பொசிஷன், என் ஹெல்த்து, என் கெரியர், என் பிஸ்னஸ் அதுக்குன்னு தனியாக வீடியோஸ் வச்சுருக்கோம். அதுக்கு நாமினலாக சார்ஜஸ் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் போய் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கோ ஃபார் திஸ். ஓகே, அதனால் பொதுவாக இந்த தனுசு ராசி அப்படிங்கிறத பார்த்து நம்பி ஏமாந்துட வேண்டாம். நன்றி, வணக்கம்.